வணக்கம். உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே வணக்கம். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க கும்பராசி நேயர்களுக்கு பங்குனி மாதத்தில் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு ஆட்சி. உங்களுக்கு ராசிக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. வக்ரம் பட்டு ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாருங்க. ராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல வக்ரம் பட்டு இருக்கிறாரு. வக்ரம் பட்டதுனால சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனும் புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆதித்ய வக்ரப்பட்டு ஆதித்ய யோகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதன் பகவான் படிப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமாக இருக்கிறார். படிப்பு கொடுப்பார். படிப்பால் சிந்தனைகள் வளரும். படிப்பால் எந்த ஒரு காரியமும் சாதிக்கலாம். புத்திக்காரன் சொல்லுவாங்க புதன் பகவானை, ஞானக்காரன் சொல்லுவாங்க, ஆயுள்காரன் சொல்லுவாங்க. அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் மெயினாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுப்பார் இந்த புதன் பகவான். இந்த புதன் பகவான் கொடுக்கும்போது இன்றைக்கி ஆதித்ய யோகத்தில் படிச்சுட்டு ஒரு ஜாப்புக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், சுக்கிரனும் வக்ரம் பெற்றதுனாலையும், ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும், குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க, குடும்பம் முன்னேறி போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, நல்லது செய்ய போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 4 காசு சம்பாதிக்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா, கும்பராசினியர்கள் பொறுமையாக இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக அமையும். என்னென்ன சாதகமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் வளர்ச்சாவங்க எல்லா பிரச்சனையும் தீரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண யோகம் அமையும். கல்யாண யோகம் அமையும். புத்திர செல்வங்கள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பெண் குழந்தை இருக்குதுங்க, எனக்கு ஆண் குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தை இல்லைங்க, பெண் குழந்தை இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை பிறக்கும். இன்றைக்கி பெண் இல்லாதவங்களுக்கு ஆண் பிறக்கும், ஆண் இல்லாதவங்களுக்கு பெண் பிறக்கும் சொல்கிற அளவுக்கு யோகத்தில் உங்களுக்கு இருக்கிறீங்க. எனக்கு சுக்கிர பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே, புதன் பகவான் வக்ரம் பெற்று ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் முழுமையான முறையில் கொடுப்பார். அதில் எந்த மாற்றம் இல்லை. என்ன ஒன்று அப்படி கேட்டிங்கனாக்கா, ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமையும். அது வரைக்கும் பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எந்த ரூபத்தினாலும் பிரச்சனை வரும். எந்தெந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வலி இருக்குது, நம்ம வீட்டுக்கு வலி போகுது, வலியால் பிரச்சனை வரும், வரப்பால் பிரச்சனை வரும், பக்கத்து வீட்டு செவுத்தால் பிரச்சனை வரும், கூட இருக்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக தேடி வரும். குரு பகவானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா
மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அது வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு முழு பலன் கொடுக்க மாட்டார். முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ சனி பகவான் சனி பயிற்சி ஆக போகிறாருங்க. சனி பயிற்சி ஆகிறதுனால கடந்த 2-2.5 வருஷ காலத்துலேருந்து படாத கஷ்டங்களாக பட்டுட்டு இருப்பீங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல் வந்திருக்கும். நல்லதுனே போயிருந்தால் கெட்டது கொடுத்துருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி இருந்திருக்காது. கணவன் மனைவி குழப்பங்கள் கொடுத்துருக்கும். திருமண யோகமும் தடங்களாக இருக்கணும். தொழிலில் வளர விடாது. எல்லாத்துலேயுமே பல வடிவான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆக போகிறாரு. சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சாவீங்க. 10 ரூபா சம்பாதிப்பீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் ஆகும். கல்யாணம் கைக்கூடி வரும். புத்திர செல்வங்கள் பெருகும். நல்ல ஒரு நிலைமையில் வளருவீங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் தான் உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். இல்லைனாக்கா உங்கள் பேர் சொல்லி அவங்களுக்கு ஒரு சாதகமாக அமைஞ்சிடும். எனக்கு கும்பராசினியர்கள் முடிஞ்ச வரை ஜாக்கிரதை இருந்தால் மட்டும்தான், பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடியும். பொறுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2025 எதுவுமே சாதிக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திச்சிடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சிக்கலில் போய் உட்காந்து மாட்டிக்குவாங்க. பல வடிவான பிரச்சனைகள் சந்திக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகிடும். எனக்கு சனி பயிற்சி இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆக போகிறாரு. அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதை இருந்தால் உங்களோட ராசிக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் நல்லது தான் கொடுத்துருக்கிறாரு. சூரியனும் புதனும் 2 சேர்ந்துருக்கிறனால புதன் வக்கரம் பட்டு ஆதித்ய யோகத்தில் இருக்கிற சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிற 2 கிரகம் ஒரு இடத்துல இருந்ததுனால உங்களை ஓரளவு கொண்டுட்டு போய் உட்கார வச்சிடும். உங்களை வாழ வச்சிடும், வளர வைக்கிறோம். ஆனால் சுக்கிர பகவான் வக்கரம் வச்சிருக்கிறார். பிரச்சனை ஒன்று தொந்தரவுன்னு சொல்கிறோம் இல்லை. அதனால குழந்தை பாக்கியங்கள் செல்வாக்கு ஒரு பெருகும், திருமண யோகம் அமையும். ஆனால் ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். ராகு பிரச்சனை கொடுப்பார். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுப்பார். அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களால் ரிலீஃப் ஆகி வெளியே போய் நிம்மதியாக வாழ முடியாது, நிம்மதி சந்தோஷம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கெடுக்கணும், உங்களை அழிக்கணும், உங்களை கேவலப்படுத்துன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். தன் பேச்சு தனக்கே பகையாகும். தேவையில்லாத சொல்லுக்கள் ஆளாயுவீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரை ஜாக்கிரதை இருங்க. அதே மாதிரி இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் சரி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு இதனால் அவங்களுக்கும் மனசங்கடங்கள், மனக்குழப்பங்கள் கொடுக்கும். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். அவங்களுக்குள்ள பல வகையான பிரச்சனைகள் சந்திக்கிற அளவுக்கு இருக்கும். தேவையில்லாத பகை உருவாகும். மற்றவங்களால சிக்கல்கள் உருவாகும். நட்பால் மெயினாக பாதிக்கும். மெயினாக நட்பால் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புறவுக்கு சூழ்நிலை இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 14, அதே மாதிரி ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிற 18ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச வரை இந்த 2 கிரகம் பயிற்சி ஆகிற வரைக்கும் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக இருக்கும். பயிற்சி ஆனால் தான் உங்களோட பலன்கள் உங்களுக்கு முழுமையான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா இருக்கும், பொறுமையாக இருக்கணும். இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி முடிஞ்ச வரை ஜாக்கிரதை. நீர், நெருப்பு, வண்டி, வாகனம் எதுலையுமே எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதை இருங்க. எண்ணெயில் கூட ஜாக்கிரதை இருங்க. தண்ணியிலையும் சரி பிரச்சனை வரும். ஏன்னாக்கா உங்களோட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இப்போ இல்லை. அதனால் உங்களை ஆப்போசிட்டான சூழ்நிலை உங்களை உட்கார வச்சிடும். கெட்டது உனக்கு ஒரு 5 நாள் தான் இருக்குது முடிஞ்ச வரை. அந்த 5 நாள் வரைக்கும் நீங்கள் கடை தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு ரிலீஃப் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்குவார்.
நல்லது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குலதெய்வத்தை முடிஞ்ச வரை வணங்கிட்டு வாங்க. சூரிய பகவானை கும்பிட்டு வாங்க. சனி பகவானை கொஞ்சம் வணங்கிட்டு வாங்க. இந்த 3 கிரகங்கள் முழுக்க நீங்கள் வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களால் முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, மனநிலை பாதிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடாக வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியம்ன்றது உங்களுக்கு சேரும். உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும். நினச்சிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்து வகையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். மார்ச் மாதம் 29 வரைக்கும். இந்த மார்ச் மாதம் 29 வரைக்கும் சொத்து வகையில் சரி, சொந்த பந்தத்தில் சரி, குடுக்கல் வாங்கலும் வகையில் சரி, மண் வகையில் சரி, பொன் வகையில் சரி, பொருள் வகையில் சரி, ஆடம்ப செல்வாக்குலையும் சரி, அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து கடைப்பிடிச்சிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக அமையும். பொறுமை தவறிட்டால் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். முடிஞ்ச வரை இந்த 5 நாள், மார்ச் மாதம் 29 வரை, பங்குனி மாதம் 18 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.